முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் போலி கடவுச்சீட்டு இளைஞன் கைது. கேதீஸ்வரன் பின்னணியில் வெளியான கடிதம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை. யாழில் படுகொலை செய்யப்பட்ட பெண் இராணுவ மரியாதையுடன் இறுதி அஞ்சலி. இலங்கையில் மின்சார கட்டணம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டால் நாட்டு மக்களுக்கு காத்திருக்கும் பாரிய ஆபத்து. மலேசியா கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஆஸ்திரேலியாவின் லியன்னாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற யாழ் இளைஞரொருவர் குடிவரவு திணைக்களத்தின் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையை சேர்ந்த 39 வயதினையுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியன் ஏர்லைன்ஸ் AI 282 என்ற விமானம் மூலம் இந்தியாவின் புதுடில்லி சென்று அங்கிருந்து ஆஸ்திரேலியாவின் லியன்னாவிற்கு செல்ல ஆயத்தமாகியுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த இளைஞன் அனைத்து விமான அனுமதி நடவடிக்கைகளையும் முடித்துக் கொண்டு விமான நிலைய குடிவரவு பகுதிக்கு வந்திருந்த நிலையில் அவரது சந்தேகத்திற்குரிய நடத்தை காரணமாக கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு திணைக்களத்தின் எல்லை பரிசோதனை பிரிவின் அதிகாரிகள் அவரது ஆவணங்களை மேலும் பரிசோதித்துள்ளனர். இந்நிலையில் தரகர் ஒருவரிடம் 90 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு இந்த ஆஸ்திரேலியா கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது சூட்கேஸில் இருந்த உண்மையான கடவுச்சீட்டு மற்றும் போலி குடியேற்ற முத்திரை என்பன குடிவரவு திணைக்களத்தின் எல்லை அமுலாக்க பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா மீது குற்றச்சாட்டை முன்வைத்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை நலன்புரி சங்கம் வெளியிட்டுள்ள கடிதம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. பொதுமக்களால் கடுமையாக விமர்சிக்கப்படும் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரனை தமது சங்கத்தின் போசகர்களில் ஒருவராக வைத்துக்கொண்டு அர்ச்சுனா மீது குற்றச்சாட்டை கூறுவதுதான் வேடிக்கை என மக்கள் சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்பியுள்ளனர். அத்துடன் தற்போது அந்த வைத்தியசாலைக்கு புதிய அத்தியட்சகரை நியமித்துள்ளமையானது தென்மராட்சி மக்களின் போராட்டத்திற்கு செய்த துரோகம் என மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த நடவடிக்கைகளின் பின்னணியில் மத்திய அரசும் ஆறுமுகம் கேதீஸ்வரன் போன்றவர்கள் உள்ளதாக பொதுமக்கள் கடுமையாக சமூக வலைதளங்களில் குற்றம் சாடி வருகின்றனர். இதேவேளை போதை மாத்திரைகளை மருத்துவர் கேதீஸ்வரன் விற்பனை செய்ததாக மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். அப்படியொரு சம்பவம் நடந்தால் அது பகிரங்கமாக விசாரிக்கப்பட வேண்டும். எனவே மருத்துவர் கேதீஸ்வரன் அதற்கான முறைப்பாட்டை செய்து உரிய முறையிலேயே சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறி வருகின்ற நிலையில் குற்றச்சாட்டுக்கு இலக்காக இருக்கும் கேதீஸ்வரன் அங்கம் வகிக்கும் நலன்புரி சங்கம் நீதியான சங்கமா என பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளமை சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் படுகொலை செய்யப்பட்ட இராணுவ பெண்ணை முல்லைத்தீவில் இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட மூங்கிலாறு தெற்கு உடையார்கட்டு பகுதியில் வசித்து வந்த நிசானி என்ற இளம் குடும்ப பெண் யாழ்ப்பாணத்தில் வைத்து 2வது கணவனால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். குறித்த சம்பவமானது கடந்த 6/7/2024 அன்று இடம்பெற்றுள்ளது. மேலும் இது தொடர்பில் தெரிய வருகையில் பெண் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள இராணுவத்தில் இணைந்து கடந்த 10 ஆண்டுகளாக கேப்பாபிலவு இராணுவ முகாமில் கடமையாற்றிய நிலையில் இராணுவத்தினை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். ஒரு பிள்ளையுள்ள நிலையில் இராணுவத்தினால் வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. முதற்கணவன் ஏற்கனவே திருமணம் செய்துள்ளமை தெரிய வந்துள்ளமை தொடர்ந்து பிரிந்து வந்த நிலையில் மற்றொருவரை திருமணம் செய்து ஒரு பிள்ளையுள்ள நிலையில் இருவருக்கும் இடையில் குடும்ப பிரச்சினை தொடர்ந்து வந்துள்ளது. இவர்கள் மூங்கிலாறு தெற்கில் வசித்து வந்துள்ளனர். இவர் தனது 2வது கணவனுடன் யாழ் கொழும்புத்துறை ஆனந்த விடலி பகுதியில் வசித்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் குடும்பத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கணவன் கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ளார்.
இந்த சம்பவத்தில் கணவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த பெண்ணின் உடலம் நேற்று மூங்கிலாறு தெற்கில் உள்ள அவரது இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூரண ராணுவ மரியாதையுடன் மூங்கிலாறு தெற்கு இந்து மயானத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். நாட்டில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னரே இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜூலை மாதம் 15ஆம் திகதி அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுளா பெர்னாண்டோ இதற்கு முன்னர் பதிவு செய்த பல்வேறு தொழிற்துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 46 பிரதிநிதிகளிடம் கருத்துக்கள் பெறப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலத்தில் மேற்கொள்ளப்படும் மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. அந்த முன்மொழிவுகளின்படி குறைக்கப்படும் கட்டணங்களின் ஒட்டுமொத்த சதவீதம் 13.8% இதன்படி குடும்ப அங்கத்தவர்களின் கட்டணத்தில் 5.5% குறைப்பும் மத மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு 3% குறைக்கப்படும். எனினும் இந்த முன்மொழிவுகளின்படி ஹோட்டல் மற்றும் தொழில்துறைக்கான கட்டண குறைப்பு எதுவும் முன்மொழியப்படவில்லை. வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் கோரும் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டுமாயின் வட் வரியை 21% அதிகரிக்க நேரிடும் என்று நிதியமைச்சு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி செய்தால் சாதாரண மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் நாடு மீண்டும் ஆபத்தான நிலைமைக்கு செல்லும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கூறுகையில், நாட்டிற்கு ஆட்சியாளர்களை நியமிக்கும் போது இலங்கை மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் உள்ளது. அடுத்த ஜனாதிபதி பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யாராவது இருந்தால் அவர் எந்த வகையில் பொருத்தமானவர் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எனவே இந்த நேரத்தில் பொதுமக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டியுள்ளது. தற்போது சில தரப்பினர் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தலில் வெற்றி பெற முடியாததால் அவர்களின் தனிப்பட்ட வெற்றிக்காக நாட்டை சீர்குலைக்க தயாராகி வருகின்றனர். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் கோரும் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டுமாயின் 18% வட் வரி 21% அதிகரிக்கப்பட வேண்டும் என நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதனால் உழைக்கும் மக்களின் தேநீர் கோப்பையினதும் அரிசி பொட்டலத்தினதும் விலைகள் அதிகரிக்கும். அவ்வாறு நடந்தால் வங்குரோத்தான நாடு மீண்டும் அதனைவிட ஆபத்தான நிலைக்கு செல்வதை தடுக்க முடியாது. இலங்கை மக்கள் அனைவரும் இதற்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் என்று நம்புகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை எமது இணையதளமான www.todayjafna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.